தமிழர்களுக்கு வணக்கம். இலங்கையில் தனி பெரும்பான்மையோடு ஜேவிபி கட்சி ஆட்சி முறை உருவாகும் வாய்ப்பு அமைந்துள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிகமாக தேசிய மக்கள் சக்திக்கான வாக்கு அதிகரிப்பதாக அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற வாக்கெடுப்பு நிலையங்களில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் அறியக்கூடியவாறு இருக்கின்றது. அவ்வாறுதான் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகமாக முன்னிலை வகிக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. இந்த கட்சி அனுர தரப்பு கட்சியாக இருந்து வருகின்ற இடத்தில் அதிகமாக நாட்டு மக்களினால் விருப்பு வாக்குகள் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 10வது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிக்கும் செயற்பாடு ஆனது நேற்றைய தினம் 14ஆம் தேதி அதிகாலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி முதல் மக்கள் தங்களுடைய உரிமைகளை கோரும் விதமாக வாக்களிக்கும் நிலையங்களுக்கு சென்று வாக்கினை அளித்துள்ளனர். அந்த வகையில் நேற்றைய தினம் மக்களின் வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து உரிய நடவடிக்கைகளுடனும் உரிய செயற்பாடுகளுடனும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு எண்ணுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் இரவு முதல் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் மக்களின் விருப்பு வாக்காக அதிகமாக தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்சியானது அனுர தரப்பு கட்சியாக இருந்து வருகின்றதினால் அனுரவுடைய கொள்கையானது நாட்டு மக்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் பிடித்ததாகவும் ஒன்றாக மாறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அனுரவுடைய இலங்கையில் தனி பெரும்பான்மையோடு இயங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 145 தொகுதிகளில் அதிகமாக முன்னிலையில் வகிக்கின்றது ஜேவிபி கட்சிதான் என்று அங்கிருந்து வந்த தகவலின் அடிப்படைகளில் செய்திகளும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாது பல மாவட்டங்களிலும் முன்னிலை வகிக்கின்ற ஜேவிபி கட்சிக்கு யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வழங்கப்படாத வாக்குகள் கூட இந்த முறை யாழ் மாவட்டத்தில் இந்த பொது தேர்தலில் அதிகமாக யாழ் மாவட்டத்தில் இருந்து இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் யுவதிகள் என பலரும் விரும்பும் ஒரு ஆட்சியாக அனுர தரப்பு ஆட்சி இருந்து வருகின்றது. அதனால் இந்த முறை ஜேவிபி கட்சிக்கு அதிகமான வாக்குகளை யாழ் மாவட்டத்தில் இருந்து இளைஞர்கள் யுவதிகள் விரும்பி வழங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் யாழ் மாவட்டத்தில் இந்த முறை பொது தேர்தலில் அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அனுர தரப்புக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ் மக்களை சந்தித்திருந்தார். அந்த கலந்துரையாடலின் போது பல விடயங்களையும் அவர் முன்வைத்திருந்தார். அவ்வாறு இருக்கின்ற நிலையில் மக்கள் சரியான ஒரு ஆட்சியை தான் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடிய வகையில் இந்த ஜனாதிபதியுடைய ஜேவிபி கட்சியினை மக்கள் தெரிவு செய்துள்ளனர். இந்த ஆட்சியானது மக்களுக்கு ஏற்றதாக அமையும் மற்றும் அவர்கள் தெரிவு செய்துள்ளமை தொடர்பில் தற்பொழுது இதுவரை யாரும் வரலாறில் காணாத அளவுக்கு வாக்குகளை முந்தி செல்கின்றது ஜேவிபி கட்சி. அது மட்டுமல்லாது இது ஜேவிபி கட்சியை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றியாக அமைகின்றது. அதே சமயம் இதனை ஏற்கனவே அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அங்கு கிடைக்கப்பெறாதது கூட இங்கு இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சிக்கு அனுரகுமார திசாநாயக்க வந்ததன் பின்னதாக கிடைத்துள்ளமை என்பது வரலாற்றில் பதியாத ஒரு சாதனையாக இருக்கின்றது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகளின் மத்தியில் இதுவரை இருந்த அரசியல்வாதிகளின் மத்தியிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய ஆட்சியை தான் மக்கள் அதிகமாக தெரிவு செய்திருக்கின்றார்கள். அப்படி ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்னதாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் மக்களுக்கு சாதகமாகவே அமைகின்றது. ஆகவே இனி முழுமையாக நாடாளுமன்றத்திலும் கூட பொது தேர்தல் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் இந்த தேர்தலின் போதிலும் ஜேவிபி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் அதிகமாக நாடாளுமன்றத்திற்கும் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். இந்த கட்சியானது இலங்கையில் தனி பெரும்பான்மைத்துவத்துடன் இயங்க போகின்ற ஜேவிபி கட்சி இயங்க போகின்றது என்பதையும் அறியக்கூடியவாறு இருக்கின்றது. இவ்வாறு தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகி வந்த வண்ணம் இருக்கின்ற விடத்தில் வாக்கெடுப்பு நிலையங்களில் தபால் மூல வாக்குகள் எண்ணிக்கை இடம்பெற்றதன் பின்னதாக அதிகாரப்பூர்வமான வெற்றியும் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.